யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தெனங்கிழப்பு பகுதியில் சட்டவிரோதமாக பனை மரங்கள் தொடர்ச்சியாக தரிக்கப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து பனை அபிவிருத்தி சபை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதவன் கருத்து வெளியிடுகையில், தெனங்கிழப்பு பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத பனை மரங்கள் வெட்டப்படுவதாக பனை அபிவிருத்தி சபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. முறைப்பாட்டின் அடிப்படையில் உத்தியோகத்தர்கள் குறித்த இடத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் அங்கு 25க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் தரிக்கப்பட்டமை அவதானிக்கப்பட்டதுடன் கனரக இயந்திரங்கள் குறித்த பகுதியில் கொண்டுவரப்பட்டமையும் நேரடியாக அவதானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இளவயது பனைகள் பல தரிக்கப்பட்டும் அடிப்பாகங்கள் எரியூட்டப்பட்ட நிலையிலும் காணப்பட்டன. சம்பவம் தொடர்பில் நெல்லியடியைச் சேர்ந்த காணி உரிமையாளர் சாவகச்சேரி போலீஸ் நிலையம் வரவழைக்கப்பட்டு போலீசார் வழக்கு தாக்கல் செய்வதாக உறுதியளித்தனர். பனை மரங்களை வெட்டுவதற்காக எடுத்து வரப்பட்ட கனரக இயந்திரங்களை முறைப்பாட்டில் பதிவு செய்யுமாறு எமது உத்தியோகத்தர்கள் வலியுறுத்திய நிலையில் சாவகச்சேரி போலீசார் ஏற்க மறுத்துள்ளனர். இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுடன் சாவகச்சேரி போலீசாருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்த நிலையில் அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாகன இலக்கங்களை முறைப்பாட்டில் பதியாவிட்டால் மேலிடத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டி வரும் என கூறிய நிலையில் முறைப்பாட்டை ஏற்பதாக தெரிவித்ததாக மேலும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத பனை மரங்கள் தரிக்கப்பட்டால் 077 927 3042 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை தர முடியும் என பனை அபிவிருத்தி சபை தலைவர் மேலும் தெரிவித்தார்.